ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதி தமிழன். என்னோட சொன்னால் இப்போ வந்திருக்க இடம் வந்து புரதான ஒரு இடம், அதாவது நாகர் காலத்தில் தோன்றிய ஒரு இடமாகும். அந்த இடத்துக்கு உண்மையில் இந்த இடம் ஒரு எல்லாராலும் ஒரு வியப்புக்குரிய இடமாகும். இந்த இடத்தை நீங்கள் உங்களுக்கு இப்போது லைஃபை காட்டி கொள்ளப்புறம் நீங்கள் பாருங்கள். அந்த இடத்த எப்படி ஒரு ஒரு நாகர் காலத்தில் இருந்த இடம், அந்த இடத்துல இருக்க ஒரு பண்பாடுகளையும் மற்ற அந்த இடங்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்த தடயங்களையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதை நீங்கள் உன்னிப்பாக எல்லாரும் கவனிப்பேன் நினைக்கும். இந்த இடம் எல்லாராலும் அறியப்படாத ஒரு இடம். தற்போது அந்த இடத்தை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எவ்வளவு பிரதான இடம், ஒரு பழமையான இடம்ன்றதை நீங்க அறிந்து கொள்வேன் நினைக்கும். இந்த இடத்தை பார்ப்போம் வாங்க. பாருங்க, இந்த இந்த அமைப்பை பாருங்க, இந்த மலையின் அமைப்பை பாருங்க. எப்படி ஒரு ஒரு பிரமாண்டமான முறையில இந்த ஒரு பார்த்தா தெரியும். இந்த மலையை ஒரு காட்டுங்க. இந்த மலையை பாருங்க எப்படி ஒரு அமைப்புல இருக்குன்றது. அது மட்டும் இல்லை, இந்த போக நம்ம ஒரு குகைகள் நிறைய ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு குகைகள் எல்லாம் இருக்கிறது. வாங்க காட்டலாம். பாருங்க, இந்த இடமெல்லாம் நீங்க உன்னிப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கும். பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு மிருகங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு மிருகங்களும் வாழ்ந்த இடங்கள். இப்போதான் அந்த இதுல ஒரு பாருங்க தீம பாசன், இதுல ஒரு மிருகம் இப்ப தற்போது இருந்து ஓடனமா இருக்கிறதுன்னு பாருங்க. பாருங்க கட்டாயம் இந்த மலையை பாருங்க. உண்மையா தூக்கி வச்ச மாதிரி இருக்குண்ணே இந்த மலை. அப்படி இல்லை இருக்கு கட்டாயம். வாங்க பாருங்க. ஆனா என்னன்னு சொன்னா ஆசன் கவனமா வரணும். இதோட உண்மையா பாம்புகள் மற்ற மிருகங்கள்லாம் இது இருக்கக்கூடிய இடமாக இது. கவனமாக வரணும்னு நினைக்கிறேன். பாருங்க ஒருக்கா பாருங்க. இந்த இடத்த கொண்டு வாங்க ஆசன். கவனமா, மிகவும் கவனமா தான் வரணும். இந்த இடத்துக்கு வர போது என்னன்னா அப்படி ஒரு இடமாக இது. பாருங்க, அதுல சாமி சிலையா? அப்படியா? அதுல ஒரு சிலோண்டு இருக்குது. பாத்தீங்களா? அந்த ஐயப்பன். ஓ, இது இந்த பழமையான இடம் ஒன்று அழிவற்றது. இந்த இடத்தை பராமரிக்காமலுக்கு இந்த இடம் முட்டாக அழிவற்றுதுன்னு. ஓகே, இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா சரியும். ஒவ்வொரு மிருகங்களும் வாழ்ந்த தடயங்களும் அந்த மிருகங்களுக்குரிய மாதிரி இந்த குகைகளும் அமைய பெற்றிருக்கு. ஏன்னா இந்த ஒரு இடங்களை பார்க்கும்போது உண்மையா நமக்கு பயமா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வாரத்துக்கு பயமா இருக்கிறதுன்னு. இந்த இடத்தால போகலாம், ஆனா போறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எதுக்கு ஒருக்கான. கவனமா வாங்க. இந்த கல்வெட்டு மாதிரி பாருங்க. இந்த என்னோட சொல்றேன், இந்த இடத்தை பாருங்க எப்படி ஒரு மலையை பிளந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றத பாருங்க. அப்படியே வந்தீங்கடா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே வாங்க வாங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். மெதுவாக வரணும், கவனமாகவும். இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அழகா. இந்த மரங்கள் எல்லாம் உண்மையாக கனகாலம் கூடி, நமக்கு தெரிஞ்ச காலம் கூடி இந்த மரங்கள் எல்லாம் நிற்கிறேன் நினைக்கிறேன். சரியான உயரம் இதுதானே? ஓ, உயரம் சரியான உயரம் இந்த மாதிரி. இந்த இந்த இடங்கள் இந்த அறிக்கை குகைகளை நம்ம பாருங்க. இது எல்லாம் உண்மை என்னன்னு சொல்றது, பார்க்கறதுக்கே வியக்க வைக்கிறதுனே. இந்த இடங்களெல்லாம் பாருங்க. இது நாகர் காலத்து இடம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில எங்களுக்கு தெரியாது இந்த காலத்துல இது இந்த இடம் இந்த காலம் கூடி இருக்கிறன்றது உடமையால எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு இடம் இது. ஆனா இந்த இடங்களுக்கு என்னன்னு சொல்றோம், கொடிய மிருகங்கள்லாம் வாழ்ந்ததுக்கு சொல்றாங்க. எல்லா மிருகங்களும் இந்த குகைகளுக்குள்ள வாழ்ந்ததாக சொல்றாங்க. ஆனா எங்களுக்கும் உண்மையில தெரியாது. நாங்களும் இந்த இடங்களுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் என்னென்ன வித்தியாசமான மிருகங்கள் இல்லை தெரியுதான்னு பார்ப்போம். எதுக்கும் பாருங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இது ஒரு வாங்க ஆசன், இதை பாருங்க டீம் வாசன். உண்மையில இந்த இடம் மிகவும் பிரமிக்க வைக்குதான். இந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னா உண்மையா கடினமா இருக்கு நினைக்கிறேன்.
எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அப்படியே இப்படியே போனால் இந்த குகை அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு உண்மையில் பயமாக இருக்கிறது. போகலான்ற வண்ணத்துலாம் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்ப்போம். ஒருக்கா ஆசன் நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறேன். எவ்வளவு தூரம் மட்டும் போகலாம் என்பது சப்ஸ்கிரைபருக்காக ட்ரை பண்ணாதீங்க. பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளவு தூரம் மட்டும் போகலாம் பார்த்து போங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா நம்மள வேண்ட அளவு. ஆனா உண்மையில இந்த பார்த்து போங்க ப்ரோ. மிகவும் ப்ரோ கஷ்டப்படாதீங்க. உண்மையில அப்படி ஒரு இடத்துக்கு வாரதும் ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கிறது. ஆனா பயமா இருக்கிறது. ட்ரை பண்ண இப்ப இந்த பொந்த பாருங்க, கட்டாயம் பாம்பு இருக்கு நினைக்கிறேன். இந்த பொந்துக்கு கட்டாயம் இருக்கும். என்னோட சொன்னா இந்த புத்தும் அப்படி ஒரு இந்த குகைக்குள்ள அமைஞ்சிருக்கத்தால இப்படி ஒரு இடத்தை பார்க்கறதுக்கு உண்மையில நீங்களும் கொடுத்து வச்சிருக்க முடியும். அப்படியே போய்கொண்டு இருக்கு இந்த குகை. ஆனா நீங்க ஆசன் இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. என்ன நெஞ்சால மறுபடி இருக்கிறதால நெஞ்சால போக முடியாது. நம்ம திரும்பவும் நினைக்கிறேன். இந்த பாருங்க இந்த மலையில எப்படி இதை வந்து ஒரு ஆசன் பாருங்க. இந்த மலையில எப்படி இந்த மரம் எப்படி உருவாயிருக்கிறது, எப்படி இந்த மலை அப்படி தூக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அந்தரத்துல இருக்கிற மாதிரி தூக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த மலை. என்ன சரியா நம்ம ரிட்டர்ன் ஆகும். பார்த்து வாங்க. கவனம், நீங்க கவனமா போங்க. காலில் மாட்டிது. கவனம் கஷ்டப்பட்டு வாங்க. பார்த்து ப்ரோ, கை கொடுக்கியா? அதெல்லாம் ப்ரோ பார்த்து வாங்க. ஓகே. என்னோட சொன்னா இப்போ நம்ம ஒரு குகைக்குள்ள போக முடியாது. அதனால திரும்ப ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இடமும் ஒரு என்னோட சொல்ல மிருகங்கள் மட்டும் வாழக்கூடிய இடமா தான் அப்படிதான் தெரிகிறது. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இவ்வளவு தூரம் போயிலுமோ அவ்வளவு தூரம் போகலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறதுக்கு பார்ப்போம். இதை பிடிங்க ஆசன். என்னன்னு சொன்னா பேக்க வைங்க. இதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா இந்த இடத்த பாருங்க. இது அதே வடிவில் தான் இருக்குது. இந்த இடங்களுக்கு மனுஷனால போக முடியாது. மிருகங்களால மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்குன்றது. இந்த மலை ஏதோ தானா உருவாகின மாதிரி இல்லை. ஆனா தூக்கி வச்ச மாதிரியும் ஆனா தானா உருவாகின மாதிரி ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது. ஆனா இது இந்த மலை எப்படி உருவாயிச்சு, எந்த காலத்தில் உருவாயிச்சுன்றது உண்மையில் எங்களுக்கு தெரியாது. பாப்போம். இந்த குகையை பார்ப்போம். என்ன பார்த்து கஷ்டப்படாதுங்க ப்ரோ. பார்த்து ஆனா மெதுவா அதன் பார்த்தா விளங்க நினைக்கும். தாங்க ஒருக்கா நீங்க வர முடியாது நினைக்கும். கேமரா அப்படிங்க ப்ரோ. பண்ணல அப்படிங்க பார்த்தா உங்களுக்கு விளங்க நினைக்கும். அப்படியே போயிட்டே இருக்கு. பாருங்க ஒருக்கா எப்படி இது ஒரு குகையா இருக்குன்றத. இது மிருகங்கள் மட்டும் வாழும் இடமாகும். கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு குகையும் பாப்போம். வாங்க மேல இருக்கா பாப்போம். வாங்க. என்னோட சொன்னா நம்ம ஒரு சைட்டை தான் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த சைட்டை வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு, அந்த அமைப்பு எப்படி இருக்கு, எப்படி ஒரு இதில் இருக்குன்றது, எந்த வடிவில் இருக்குன்றது, இந்த மலைகள் இன்னும் குகைகள் இருக்கிறதா, இல்லை மிருகங்கள் அந்த தடயங்கள் இருக்கிறதா, அல்லது இந்த மிருகங்களுக்குரிய எச்சங்கள் இருக்கிறதா, இல்லை மிருகங்களே இருக்கிறதான்றதை நம்ம பார்ப்போம். ஒருக்கா பார்த்தா விளங்க முடியும். வாங்க பார்ப்போம். ஓகே. இப்போ அடுத்த சைட்டுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி இந்த வழியால் உள்ள போகலாமா. நம்ம முதல் ஒரு வழியால் வந்தோம். ஆனால் அந்த வழியில் வந்து ஃபுல்லாக போயிடலாது. ஆனால் இந்த வழியில் வந்து உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. எதுக்கும் இந்த சைட்டு இருக்கு குகையை பார்ப்போம். நம்ம பார்த்தீங்களா
இதெல்லாம் உண்மையா மிருகங்கள் வாழ்ந்த தடயங்கள் அந்த இதெல்லாம் ஏதோ ஒரு மிருகத்துல ஒரு குகை மாதிரி தான் இருக்கிறதுனே. பாருங்க இதுலயும் இந்த ஒரு கொஞ்ச தூரம் நான் வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போக முடியாது. இந்த இதை நீங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வாங்க காடுங்க. இந்த குகையும் கூட கொஞ்ச தூரம் தான் போகுது, அதுக்கு மேல போக முடியாது. அதுக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வாங்க ஆசன், இது ஒரு காட்டுங்க. எப்படி இந்த குகை ஏதோ ஒரு கிணறு போற மாதிரியே இந்த இடம் வந்து போய்த்தே இருக்கு. காடுங்க ஒருக்கா பாருங்க, எப்படி ஒரு இடம் போக போக இந்த இடம் போய்த்தே இருக்கு. அப்படி ஒரு குகை தானே இது. எல்லாரும் உண்மையா இந்த இப்படியான இடங்களை பார்ப்பன்றது கடினம், அரிதான் நினைக்கிறேன். பாருங்க இந்த இடம் எப்படி இருக்காண்டு. கட்டாயம் இதுக்குள்ள ஏதோ அரிதான மிருகங்கள் இருக்கும். ஆனால் நம்மளால இப்போ காண முடியாமல் இருக்குன்றது நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு விளங்குமா நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு உண்மையா. இந்த இடமெல்லாம் உண்மையா பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் பயங்கரமா இருக்கிறது, பயமா இருக்கிறது உண்மையா இதுக்குள்ள வாரதுக்குன்னு. இங்க பாருங்க, இந்த இடம் இந்த இந்தியாவில் சைட்டாலே நம்மளால போக முடியாது. அங்கால ஒரு குகை இருக்கிறது, அந்த குகையை பார்ப்பதற்கு நம்மளால் அங்கால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இங்கால மரங்களும் முட்களும் இருக்கிறதால அங்கால போக முடியாது. ஏன்னா மலைகளும் சும்மா கரடு முடராக இருப்பதனால அங்கால போக முடியாது. நான் உங்கள் ஆதித்தமிழன். பாருங்க உண்மையில இந்த தடயங்களை பார்த்தா நினைக்கும் பாம்பு வடிவிலான தடயங்களா இருக்கிறது. இங்கே உண்மையா பாம்புகள், அரிதான பாம்புகள், எல்லா வகையான பாம்புகளும் கட்டாயம் வாழும்னு நினைக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு காரணத்தில் பார்த்துருப்பேன் அந்த குகைகளின் வடிவங்களையும் அந்த குகைகளின் அமைப்புகளையும் பார்த்து நீங்கள் எப்படிப்பட்ட மிருகங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் இது தோன்றிருக்கின்றதை நீங்கள் உணர்ந்திருப்பேன் நினைக்கிறேன். உண்மையில் இந்த இடம் வந்து எல்லாருக்கும் பிடித்தமாகவும் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறேன் நாகர்காலத்துக்குரிய இடமாகவும் தோணும். இந்த இடத்துக்கு வந்ததால் உண்மையில் பாருங்கள் அப்படி வேர்த்து உண்மையில் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த உங்களுக்கு காட்டியிருக்கேன். இத்துடன் எங்களோட அடுத்த வீடியோ தொடரும் வரை பாய் பாய். நான் உங்கள் ஆதித்தமிழன்.